என்னங்க ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? கிட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ பாப்கார்னை ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி ரெசிபி வந்து கிறிஸ்பியான பொட்டேட்டோ பாப்கார்ன் செய்யலாமா? முதல்ல பாயில்டு பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக கையை வச்சு கூட நல்லா பசைஞ்சுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்படலை அப்படின்னா தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும் போது எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு சாஃப்டான டோ மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து உள்ள எந்த ஒரு லம்ஸும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரியும் செஞ்சு ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கிராக்ஸ் விழும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் எடுத்து நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் செய்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆயிலில் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒன்றுக்கு ஒன்று ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். நான் வந்து ஒரு 15 உருண்டை மாதிரி இருக்கேன். அதை போட்டு நான் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஜென்டலாக ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் 2 to 3 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே ஃப்ரை ஆகும். 2 பக்கமும் ஃப்ரை ஆன உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம். எடுத்து இன்னொரு பவுல் எடுத்து மாற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. குழந்தைகளுக்கு உண்மையாகவே நல்லாவே பிடிக்கும். ஏன்னா என் குழந்தை வந்து நல்லா தான் சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது, உள்ளே நல்லாவும் வெந்திருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. Stay tuned for another video. Thank you friends. Bye bye. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.